வாசிப்போமாக. ஒரு வசனத்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசிப்போமாக. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் நாடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியில் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணதாக விடு நாடு என்று சொல்லப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இது தீமோத்தேயுக்கு எழுதின ஒரு நிருபமாக இருந்தாலும் கூட நாமும் எல்லாருமே தேவனுடைய பார்வையில் தீமோத்தேயுக்களாக தான் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ வேதத்தை பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டது? தீமோத்தேயு சொல்லும், நீயோ தேவனுடைய மனுஷனே என்று ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்போ தேவனுடைய பார்வையில் அவன் தீமோத்தேயு தேவனுடைய மனுஷனாக காட்சி அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனுஷன் வாழ வேண்டிய ஒழுங்குமுறைகளை கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய மனுஷனே என்ன செய், இவைகளை விட்டோடு, இவை விடு என்று சொல்லுகிறார். எதை விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் வருகிறேன். அடுத்தது விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையை சாந்த குணத்தை அடையும்படி நாடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னோக்கி போக விடாதபடி தடுக்கிற பல செயல்களும், அப்போ குணங்கள், வாழ்க்கை சரீர தேவைகள், உலக தேவைகள், அநேக காரியங்கள் நமக்கு மிக முக்கியமாய் தேவைப்படுகிற அநேகம் நம்மை தடுக்கும். அதாவது நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் தான் நமக்கு குறுக்கே வந்து நிற்கிறது. அன்றாட வாழ்க்கை நமக்கு உபயோகப்படுகிற காரியங்கள் தான் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இடமானிக்கிறது, தடையா இருக்கு. அல்லேலூயா. வேற ஏதாவது நண்பர் இருந்தால் விட்டு விடலாம், வேற ஏதாவது ஒரு சுபாவம் வந்தால் விட்டு விடலாம். அல்லேலூயா. ஆனா நமக்கு இன்றியமையாத சில காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னோக்கி போக விடாதபடி என்ன செய்யும், தடுக்கும் என்று இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீ தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெற்ற உன் வாழ்க்கையில் அல்லேலூயா குறுக்கிடுகிற அநேக காரியம் இருக்கிறது. என்ன வாசிப்போட மேல் பகுதியில் இருந்து வாசிப்போமாக. அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்கள். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாயத்தோடு எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் முதல்ல செய்ய வேண்டியது. அல்லேலூயா. சொல்லுவோம், கெட்ட சிந்தை உள்ள மனிதரை விட்டு விலகு. இப்ப நம்மோடு சில நண்பர்களாகவும் ஆவிக்குரிய நிலையிலும் சபையிலும் அன்றாட வாழ்க்கையிலும் நம்மளோட பழகிற அநேகர் உண்டு. அல்லேலூயா. உங்களோட பழகிற ஒரு மனுஷன் எந்த சிந்தையோடு பழகிறார் என்பதை முதலாவது நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும். அன்பா பேசுறவங்க எல்லார்கிட்டையும் போய் விழுந்துடக்கூடாது. அப்போ இவங்க அன்பை ஒரு நபர் அதிக அன்பு காட்டுறது என்றாலே பின்னராக வேறு ஏதோ ஒன்று இருக்கும். அந்த புரிந்து கொள்ளணும். கைகளை சிலர் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய நிலையில் அன்பு பாராட்டுவார். அதை நான் சொல்லவில்லை. ஆவிக்குரிய நிலையில் அன்பு பாராட்டும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த மட்டத்துக்கு போய்விடுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அவர்களிடம் அதிகமாய் பழகும் போது என்ன நடந்தால் அன்பு பாராட்டுவார்கள். நம்முடைய ஆவிக்குரிய தரம் எங்க வர கீழே வரும். நண்பர்களை தெரிந்து கொள்கிற விஷயத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு நண்பனாய் இருந்தாலும் ஒரு சிநேகிதனாய் இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை உன்னை முன்னோக்கி தள்ளி விடுகிறவனாய் இருக்க வேண்டுமே தவிர உன்னை பின்னாய் இழுக்கிறவனாய் இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்மோடு பழகும் போதே கெட்ட எண்ணம், உலக பிரகாரமான ஒரு காரியத்தை எதிர்பார்த்தோ அல்லது
அக்கறை காட்டுவாங்க. ஐயோ இப்பதான் ஒண்ணு பட்டு நினைச்சிட்டு உனக்கான ஜோம் இதையும் சொல்லிடுவாங்க. விடாத மாறாது இப்படி எல்லாம் சொல்லிடாம கிட்ட வருவாங்க. அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உன் ஆவிக்குரிய நிலையை தட்டி தள்ளுவதா கீழே இறக்குறதா என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். யாரோடு நீ பழகினாலும் அல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை பூஸ்ட் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். நீ நான் நெருங்க வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு, அருமை ரட்சகராகிய இயேசுவோடு நெருங்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் அதிகமாக நெருங்க வேண்டிய ஒரு இடம் பரலோகத்து தேவனுக்கு நேராக நெருங்க வேண்டியவை தவிர உலகத்துக்கு நேராக அல்ல. உலகம் நம்மை ஏமாற்றும், கைகளை வைத்து சொல்லுவோம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அது கெட்ட சிந்தை உள்ளவர்கள் என்ன இல்லாதவங்க சத்தியம் இல்லாதவங்க. சத்தியத்தை விரும்பாதவர்களோடு நீ நண்பனாக நம்பியா வாழ்ந்தால் உனக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தை இழந்துவிடும். கெட்ட சிந்தை அது பலது வரும். மாமிசிகமா இருக்கலாம், மற்ற நேரதா இருக்கலாம், ஆவிக்குள் கடன் பின்னாடி இறங்குகிறார்களா, எதுவும் நிறைய இருக்கிறார். நிறைய காரியங்கள் உண்டு, எல்லாம் விளக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. அடுத்தது என்னது? சத்தியத்தை சத்தியம் இல்லாதவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் இருதயம் இல்லை. சத்தியத்தை கேட்டாலே உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்காது. ஓவரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் உனக்குதான் ஓவர், தேவனை பார்த்து ஓவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், மொத்தம் ஆண்டவர் பள்ளியில போட்டுருவாங்க. நீ போடுறதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லையே. நிலைமையில ஆண்டவர் தெரியும். உண்மை இயேசு சிறுவர் தூங்கி நிற்குமா சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரன் இறங்கி வாங்க, உன்னை ஏற்றுக்கொள்ளும். அந்த நிலைமையா அவருக்கு தெரியும். அப்ப நம்ம இறங்குறா ஏற்றுக்கொள்ளாம இறங்கிடுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாரும் ஒன்று போல அல்ல போவது. என்ன புரிந்து கொள்ளுங்கள். கணக்கான அளவு, அடுத்தது முழங்கால் அளவு, அடுத்தது இடுப்பளவு, அடுத்தது நீச்சல் அளவு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த 4 நிலையில் உள்ளவர்கள் சபைக்குள்ள இருப்பாங்க. பழகிற நபர்களிலும் இந்த 4 நிலையில் உள்ளவர்கள் உன்னோட பழகுவார்கள். கணக்கால் அளவில் நின்று கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் சபைக்கு வருகிறதுனால பாவம் செய்யவில்லை. ஆனால் அவன் எங்கு நின்று கொண்டிருக்கிறான்? அவனுடைய பவுண்டேஷன் அஸ்திவாரம் பூமியில். அப்ப அவனை கேட்டால் அவன் எப்ப பேசினாலும் பூமிக்குரிய காரியம் தான் பேசுவான். அந்த புரிந்து கொள்ள வேண்டும். கையை சொல்ல நீச்சலாளம் என்பது ஆவிக்குரிய நிலையில் உன்னதத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய நிலை உன்னதத்தை நோக்கி உன்னை கர்த்தர் இழுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் ஹல்லேலூயா. கடற்கரை நிற்கிறவர்களுடைய அன்புக்கு நீ பணிந்து விட்டால் நீ நீச்சலாளத்தின் அனுபவத்துக்கு எங்க வந்துடுவ? பூமிக்குரிய காரியத்தில் வந்து விடுவார். கணக்கால் அளவு என்று சொல்லும் போது உங்களுக்கு நான் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், அவன் பூமிக்குரிய காரியத்தின் மேல் நாட்டம் உள்ளவனாக தாண்டிருப்பான். உலக ஆசீர்வாதம், உலக வாழ்க்கை, உலக சிற்றின்பங்கள், உலகத்தில் எப்படி பெரியாராக இருக்கலாம், உலகத்தில் எப்படி நல்ல மதிப்பு மரியாதையா வாழலாம், உலகத்தில் எப்படி வசதியா இருக்கலாம், இதை குறித்து மட்டுமே சிந்திக்கிற கிறிஸ்தவனாய் இருப்பான். அதவனுடைய நண்பனாய் நம்பியாய் இருந்தால் ஹல்லேலூயா உன்னையும் அந்த நிலைக்கு நேராக கொண்டு வந்து விடுவான். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ பழகும் போது எனக்குள் இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஏக்கம், என் நேசருடைய மார்பில் சாய்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, பூமியில் சாய்ந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, என் அப்பாவுடைய மடியில் சாய்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைக்குள் உனக்கு அதை ரட்சிக்கும் போது உனக்குள்ள ஒரு வாஞ்சியை கொடுத்திருப்பான், ஒரு தரிசனத்தை கட்ட கொடுத்திருப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கணவன் மனைவியா இருக்கும் போது கணவன் ஒருவேளை கணுக்கால இருப்பான்,
எல்லாம் நீச்சலாடத்தில் சில கணவன் மனைவி ஈக்குவலாக இருக்கிறது நாம் கேள்விப்பட்டது ரொம்ப அரிது இல்லை. கணக்காளர் அவங்க எப்ப பார்த்தாலும் புருஷன் பிரச்சனை குறித்தே பேசுறவன், சம்பாத்தியத்தை பற்றியே பேசுவான், பூமிக்குரிய காரியம் பற்றியே பேசுவான், உலகத்தை பற்றியே பேசிட்டு இருப்பான் புருஷன். இந்த அம்மா நல்ல டாப்ல இருந்துட்டு இருப்பான். இப்ப என்ன செய்யுது? அதாவது கணவனோட எப்படி இருப்பான்? உலகத்துக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன். பாவம் ஒன்றும் செய்யல. உலகத்துக்கு குறித்தே பேசி உலகத்துக்குரிய ஒரு ஆசை உள்ள மனுஷனாய் உலகத்துல அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அது வேணும், இது வேணும், அப்படி போன இப்படி போனோம்னு உள்ள காரியங்களை பற்றியே சிந்திக்கிறவன் பேசுறவன் இருப்பான். உன்னுடைய ஒரு சிந்தை ஆவிக்க வாழ்க்கையில என் நேசரோடு எவ்வளவு தூரம் நெருங்குவது. அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும் போது என்ன நடக்கும்? புருஷன் நிற்கிறான், நான் சொல்ற கேட்க மாட்டோம். என்ன நீ பேர் ஜெபம் பண்ண, அப்புறம் ஜெபம் பண்ணலாம், இப்ப சர்ச்சைக்கு போடணும், அப்புறம் நாளை அடுத்த வாரம் போலாம். உன்னுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில மண்ணள்ளி போடுற போனான். உன்னை அவனை போல மாற்ற அதல்ல, அந்த இடத்தில் அன்பாக நீ ஆவிக்குரிய ஆலோசனை கொடுத்து அவனை தூக்கி எடுக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இழப்புக்கு பணிவதல்ல, நீ எங்களுக்கு தேவன் மேல இருக்கிற அன்புக்கு நேராக உன் கணவனை சேர்த்து கொண்டு போ. அவன் வந்தா வரட்டு, நான் போறேன். இந்த மறுபட்ட பெண்கள் பொறுப்பற்ற பெண்கள். ஒரு ஆவிக்குரிய நிலையில் உனக்கு ஒரு தாகம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது என்றால் உன் எப்போ பார்த்தாலும் நல்ல நேரம் கிடைக்கும், நல்ல மூடல புருஷன் இருக்கும், நல்ல ஆலோசனை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை ருசித்த ஒரு மனைவி, நீச்சலாடத்துக் கொண்டு உழந்து கொண்டிருக்கிற ஒரு மனைவி எப்படி பூமிக்குரிய காரியத்தை யோசிப்பது? அந்த கணவனை சேர்த்து எங்க கொண்டணும்? என்னை போல நேசத்துக்கு வழி நடத்த அந்த தாகம் உனக்கு இருந்தால் ஹல்லேலூயா, அந்த குடும்பமே குட்டி பரலோகம் அந்த கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதுபோல பலரின் ஆட்கள் ஆவிக்குரிய தரத்தில் உன்னதத்துக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட ஐக்கிய நிலைக்கு கற்றுக்கொள்ளும். நல்ல செபிக்கிற தேவன் அதிகமான அன்பும் நெருக்கமான உறவும் வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருந்தால், சகோதரி சகோதரா, அப்படிப்பட்ட நபர்கள் உனக்கு நண்பர்களாக இருந்தால் உன் ஆவிக்குரிய தரம் நேரம் இல்லை என்றால் ஒன்று நின்றதில் நிற்பா, அதிகம் நின்றது நிற்க முடியாது. ஒன்றின் மேல போகும், இல்லைன்னா கீழே வரும். இடையில நிற்க நின்றா எங்கதான் வரும்? கீழே வரும். கவனமா இருக்கணும். ஆமே. நண்பர்களை தெரிந்து கொள்கிற விஷயத்தில் கவனமா இருக்கணும். ஆமே ஆமே. உலக ஆசை உள்ள மனிதனோடு அதிக நேரத்தை செலவிட்டால் அல்லேலூயா வாழ்க்கை வீணாக போய்விடும். பாருங்கள், தெய்வ பக்தியை அதான் சொல்ல சத்தியம் இல்லாதவர்களும் அதில் ஒரு பாயிண்ட் பாருங்க. சத்தியத்தை நேசிக்காத ஒரு மனிதரோடு நீ ஐக்கியம் வைத்தால், ஆமென், அவன் சத்தியம் பேசுகிற சத்தியத்தையும் பேசுகிற நபரையும் குறையா சொல்லுவான். யாரை போல? அலெக்சாண்டரை போல. 2 தீமோத்தேயு அவன் யாரா? அலெக்சாண்டர். சத்தியத்துக்கு என்ன செய்யறவனா? எதிர்த்து நிற்கிறவன். சத்தியத்துக்கு எதிர்த்து. பேர் நல்ல பேர் அலெக்சாண்டர், ஆனா குணம் நல்லது. சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். அல்லேலூயா. அப்ப அலெக்சாண்டர் நல்ல பெயரை பார்த்து நம்ம சபையோட அலெக்சாண்டர் தான், நம்ம சபையோட அலெக்சாண்ட்ரியா தான் சோதரம் என்ன பேரை பார்த்து நீ ஐக்கியம் வைக்க போனா அவனுக்குள் இருக்கிற சத்தியத்துக்கு எதிர்த்து இருக்கிற சுபாவத்தை உனக்குள்ள புகுத்தி விடுவான். அது ஒரு பொல்ல ஆவிக்கு அடிமைப்பட வேண்டியது. தூற்று குறை சொல்லுவான், சத்தியத்தை குறித்து குறை சொல்லுவோம். தனக்கு கை கொண்டு வாழ முடியவில்லை என்று அடுத்தவர்கள் கெட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. சத்தியத்துக்கு எதிராக பேசுகிற நபரோடு, எதிராக சிந்திக்கிற நபரோடு ஒரு தேவனுடைய பிள்ளையை ஐக்கியம்
நீயும் வைப்பாய் என்றால் உன் வாழ்க்கையை நீயே அழித்துக் கொள்ளுகிறாய். சொல்லுவாங்க. ஆமென். ஒருவேளை குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிற உங்களுக்குள் ஒருவர் அந்த மாதிரி சத்தியத்தை எதிர்க்கிற நபராக பேசுகிறவராக இருந்தால் மற்றவர்கள் கடிந்து கொள்ள கற்றுக்கொள். என்னது? எல்லாம் பேசுங்க, சத்தியத்துக்கு எதிராக மட்டும் வாய் திறக்காத. கர்த்தர் விட மாட்டான்னு சொல்லுவோம். அந்த பயம் அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுவோம். யாரையும் எச்சரிக்கும் ஒரு அதிகாரம் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்றில் அன்பில் பணிய வேண்டும், இல்லை என்ற அதிகாரத்தை பணிய வைக்க வேண்டும். அந்த அதிகாரம் கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அட்ஜஸ்ட்மென்ட் என்பது கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு இல்லை. ஆனா அட்ஜஸ்ட்மென்ட் என்பது சகித்து போவது வேறு. அல்லேலூயா. அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களை ஏற்றபடி வாழ்வது வேறு. ஆமென். சத்தியத்துக்குள்ள இல்ல, சரி எப்படியோ வரலாம், என்னங்க ஜெபம் பண்ணலாம் வாங்க. சில ஒரே ஃபேமிலியில கணவன் மனைவியா இருக்கிறவர்கள், பிள்ளைகள் பெற்றோரா இருக்கிறவர்கள், சகோதர சகோதரா இருக்கிறவர்களுக்குள் அநேகர் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பாங்க, அநேகர் ஆதிக்கிறவர்களாக இருப்பாங்க, அநேகர் சத்தியத்தை நேசிக்கிறவர்களா இருப்பாங்க, பல சத்தியத்தை எதிர்க்கிற குணமுள்ளவர்களா இருப்பாங்க. அங்க கம்பெனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் அவர்களை நீ கடிந்து கொள்ள கற்றுக்கொள். அல்லேலூயா. இந்த வேலை வேண்டாம், தேவ கோபத்துக்கு ஆளாவன்னு சொல்லி. ஆமென். அது ரொம்ப முக்கியமானது. சரி, அது போட்டு அடுத்த கீழே வாசிப்போங்க. என்னது? தேவ பக்தியை அப்படி என்றால் கர்த்தரை சேவிப்பதால் நமக்கு இது கிடைக்கும் என்று எதிர்ப்பார். சொல்லுமா சொல்லுமா இது? கர்த்தர் அதை தருவார், இதை தருவார். அப்ப அது கிடைக்கலன்னா நான் வந்தேன். சொல்ல புரியுதா இல்லையா? நான் இத்தனை வாரமா வந்தேன், இத்தனை மாசமா வந்தேன், அது கிடைக்கும் நினைச்ச வந்தேன், அது கிடைக்கல, நான் போறேன். அப்ப தேவ பக்தி என்று கொண்ட வேஷத்தை காட்ட எதற்காக? இம்மைக்குரிய நன்மை கிடைக்கும் என்று வருவதல்ல சபைக்கு. அல்லேலூயா. இம்மைக்குரிய நன்மை என் தேவன் கொடுக்கிறது, அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதை பார்க்கிற மேன்மையானது தேவனுடைய ராஜ்யம் என்று ஒரு அறிவோடு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, போயிட்டு இருக்கிற வாசிப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. என்னது? இது எல்லாருக்கும் இருக்காது. ஆமென். இல்லைன்னா அது இருக்காது, ஆசைதான் இருக்கும். ஆண்டவனுக்கு கம்மியா கொடுக்கிறாரா? அல்லேலூயா. அது போதும். எனக்கு முக்கியம் பணம் அல்ல, என் தேவனுடைய சித்தம் தான் முக்கியம். அல்லேலூயா. அதான் அந்த இடத்துல போதும் என்கிற மனதோடு கூடிய என்னது? தேவ பக்தி. பரவாயில்ல, கோடிகளா இருக்கட்டும், நமக்கு என்ன? கர்த்தர் தானே போஷிக்கிறார், அது போதும். கர்த்தர் கொடுக்கிறது போதும், அதை வைத்து வாழலாம் என்றுள்ள அந்த நம்பிக்கை. ஆமென். அந்த மனம் நமக்கு. அதே போல தேவ பிள்ளைகள் உங்களுக்கு தேவன் வருமானம் ஒரு சொந்தத்தை மட்டும் அதிகமா இருக்கலாம், அக்கம் பக்கம் அதிகமா இருக்கலாம், ஆனா தேவன் குறைவா கொடுத்தாலும் அது போதும். என் தேவன் இன்றி மேலே கொடுத்திருக்கிறார். எனக்கு இந்த குறைவான வருமானத்தை கொடுத்திருக்கிறார், இது போதும். என்று எனக்கு தேவன் அதிகமாக கொடுக்க விரும்புகிறாரோ அன்று எனக்கு அது கொடுத்தால் போதும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் நடத்துகிறாரா? கஷ்டமா இருக்கலாம், அதை மத்தியிலே கர்த்தருடைய நடத்துவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். போஷிக்கிறாரா? எல்லாரும் போல தாராளமாக சாப்பிட முடியல, வாழ முடியல, செலவு பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதன் மத்தியில் உன்னோட கர்த்தர் இருப்பதை நீ அறிய முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கொடுப்பது போதும் அப்பா, நீங்க நடத்துகிற பாதை போதும் என்று ஒரு ஆழமான தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு தேவனுக்குள்ளே வாழ்வா என்றால் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிவு கொண்டு வாசிங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில மாட்டுவாங்க. சோதனையிலும், அடுத்தது கண்ணியிலும், கேட்டிலும், அழிவிலும், மதிகேடும் விழுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்ற ஒரு மனிதனுக்கு ஆர்வம் வந்து விட்டாலே
ஒரு துரோகி. ஹalleluya. ஐயவே தன்னிலே சொல்லுங்க. ஹalleluya. 30 வெள்ளிக்காசு இயேசுவோடு கூட இருக்கிறார். அவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கிறார். ஆமென். அவரால் போஷிக்கப்படுகிறார். எல்லாம் அனுபவித்தவர். ஹalleluya. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை விலக்கி வந்துட்டார். அவருக்குள்ள அந்த பண ஆசை. ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்குள்ள எனக்குள்ள கற்றுக் கொடுத்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. ஆமென். விலைமதிக்க முடியாதது. ஹalleluya. உனக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த அபிஷேகம் விலைமதிக்க முடியாத ஒன்று மட்டுமல்ல, யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பரலோகராக இதை கட்டளை வைத்திருக்கிறார். அவ்வளவு மேன்மையான ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது எப்படி ஐயா இந்த உலகத்துக்கு மனதை விடுறது? ஆமென், ஆமென், ஹalleluya. உலகத்தில் ஐஸ்வர்யவான் ஆகிறவர்கள் அவர்கள் வாழ்ந்து முடிக்கும் போது வறுமையா தனியா போகிறார்கள். ஏதோ கொண்டு போவதில்லை. வரும்போது ஒரு மனுஷன் கொண்டு வருவதும் இல்லை, போகும்போது ஒன்று கொண்டு போவதும் இல்லை. அவருடைய மரணம் அவரை எங்க வைத்து பிடிக்கிறது யாருக்கும் தெரியாது. விபத்து போகிறார். நல்லா இருந்து அப்படியே படுத்தா எதிர்க்கல போய் சம்பாதிச்ச பணம் தலைக்கட்டில் இருக்கு. அவன் பணம் பாதுகாக்க முடியவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டது என்ற பிள்ளைக்கு நான் கண்ணை மூடினாலும் எனக்கு அவர் ராஜ்யம் காத்து. அந்த ஒரு நம்பிக்கை ஒரு தேவனுடைய பிள்ளை கொண்டிருக்க வேண்டும். பணத்தின் மேல் உன் ஆசையை வைத்தால், இறுதியத்தை செலுத்தினால் உன் வாழ்க்கை விழுந்து போய்விடும். அதை சொல்லப்பட்டு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. வாழ்க்கை எல்லா தீமைக்கும் பண ஆசை வேறு. காரணம் என்ன? ஆசை வர்றதுனால வட்டி பணம் வாங்குது. எவ்வளவு வட்டிங்க? 2 ரூபாய் 5 ரூபாய் வட்டி. பரவாயில்ல, வட்டிக்கு வட்டி போட்டு வாங்கி வாங்கி என்ன கடத்துல போய் இருபதிக்கணும். ஏசப்பா எங்க நீ தானே கண்ணி போட்டு கட்டு போட்டதே நீ தானே. ஸ்தோத்திரம். உனக்கு கத்த சொன்னாலே போதுங்கிற மனது இருக்கட்டும். வருவாய் கம்மியா, உன்னோட பக்கத்தை விட நல்லா பிரியாணி சாப்பிடலாம். நீ சோறு குழம்பு ரசம் சோறு தற்போது சாப்பிடு. உனக்கு தேவை என்றால் கத்தர் நீ உன்னை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் உயர்த்தினால் உன்னை பாதுகாப்பா. நீயா உயர நினைச்சு ஆசைப்பட்டு அடிச்சுட்டு போறா ஊர்ல உள்ள ஏரியா நம்மளை தேடி வந்துருது. ஏறி வராது சில கஷ்டம் வரும். ஆனால் நம்மளாகவே இங்க வரட்டும் சொல்றோம். நேரமே சொல்ல மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத இடத்துக்கு எல்லாம் போய் டஸ்ட் எல்லாம் உள்ள போய் தங்கி எல்லாம் மோசமான கஷ்டம் உண்டு. அது நம்ம தேவை. ஞானமா இருந்த பிரச்சனை இருக்கா? இல்லை. அது கவனமா இருக்கணும். பணம் எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாக தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையாகவே சரீரத்தை வருகிற பலவீனங்கள் அது வேறு. நம்முடைய அறியாமையினாலும் நாம் அதிகமாக யோசிக்காமனாலும் வருகிற நம்மளா வாங்குற வியாதி வேறு. வயதுகள் போக போக முதுமை ஆக ஆக பலவீனங்கள் சரி கஷ்டங்கள் சிலது இருக்கும். அது எல்லாருக்குள்ளேயும் உள்ள பிரச்சனை அந்த காலத்துல. அல்லேலூயா. நாமளாக வியாதியை அடைவதற்கு போயிடக்கூடாது. வியாதியாகிய கஷ்டம் வராமல் நம்மளால் சுகாதார நிலையில் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை பாதுகாக்கும் போது வியாதிகள் நம்மளை தேவையில்லாம வராது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரணம் அதான் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டுவார். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யும்? விட்டு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரியமுள்ள காரியங்களை விட்டு, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை விடு. அது நமக்கு பார்த்த கெட்ட சிந்தையோட மனிதரோட ஐக்கியப்படாது. அல்லேலூயா. சத்தியம் இல்லாத மனிதரோட ஐக்கியப்படாது. தேவ பக்தி ஆதாய தொழிலாக அதுதான் வாழ்க்கையை எண்ணுகிறவர்கள் நீ ஐக்கியப்படாத. ஆமென். ஈடான காரியங்களை இது பண்ணி அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். இதை பற்றி சொல்லுகிறது பாருங்கள். ஆமென். 12ஆம் வசனம், விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடுங்க, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டார். விசுவாசத்தில் என்ன செய்யும்? நல்ல போராட்டம். தேவையில்லாத வெறுக்க வேண்டிய காரியம் வருது.
விட வேண்டிய காரியங்கள் விடு, பற்றிக்கொள்ள காரியத்தை பற்றிக்கொள். அல்லேலூயா. விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடு, வேத வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள். ஆமென். போராடு. அடுத்தது நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இழந்துடாத. உலகம் இழக்க வைக்கும், உலக சிற்றின்பம் இழக்க வைக்கும், உலக ஆசைகள் இழக்க வைக்கும், உலக பண ஆசை இழக்க வைக்கும். அவைகளுக்கு இடம் கூடாமல் எச்சரிக்கையாக வாழ்வாயிட்டார். ஹல்லேலூயா. பூமியிலே கர்த்தர் நடத்துவார். ஆமென். நித்தியத்தில் கொண்டு சேர்ப்பார். ஒப்பு கொடுக்க முழங்கால் பிடிச்சோம். Thank you Lord Jesus. Hallelujah. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை நடத்தி பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். எல்லாரும் சொல்லுவோம். கேட்ட வசனங்கள் முன்பதாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நீயோ தேவனுடைய மனுஷன், இவர்களை விட்டு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டது. விட்டு வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதத்திலே பார்த்தோம் அல்லவா? எல்லாரும் ஒப்பு கொடு. எல்லாம் ஜெபிக்கணும். எல்லா வாய்களும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாரும் சொல்றோம். தேவனுடைய சத்தமாக ஜெபம் பண்ணுவா வாய்களுக்கு. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல
இன்றைய நாளில் உடைய சமூகத்தில் வந்த நேரம் முதலில் மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரப்பா. விசேஷமாய் கொடுத்த பிரசிக்கத்தில் ஆசீர்வதித்தீர். இன்னுமாய் எல்லா நிலைகளையும் கத்திரங்களோடு கூட இருந்து சங்கீதங்கள் மூலமாக பாடல்கள் மூலமாக நம்முடைய ஆண்டவர் இடைப்பட்டபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக கத்தர் பேசின அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நாங்கள் எவைகளை விட வேண்டும், விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் வேத வசனத்தின்படி நாங்கள் கேட்டோம். ஆண்டவர், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சத்துரு எங்களை அதிலிருந்து தள்ளிவிடாதபடி கத்தரை பற்றி கொண்டு கத்தருக்காக உறுதியாய் உண்மையாய் தேவன் விரும்புகிற நிலையில் நாங்கள் வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆழமான தீர்மானங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் அப்பா. போதுமென்ற மனதோடு கூடி தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்கள் வைத்த ஸ்தானம், வைத்த இடம், வைத்த சூழ்நிலை, வைத்த நிலை, அவைகள் நாங்கள் நிலைத்திருந்து கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கு பெரியாட்ட செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்து